வணக்கம்மா. நம்ம போன கிளாஸ் வந்து வவல்ஸ் சாப்டர் பார்த்தோம். வவல்ஸ் சாப்டரில் ஒன்று தான் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஒரு வேர்டு கொடுத்தா எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ பெட் அப்படின்னா நம்ம எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வவலோட ஒரு லெட்டரை வந்து நம்ம எடுக்கணும். என்னது? பே. பே இட் பெட். வவல்னா என்னது? நான் உங்களுக்கு டேப்ல காலத்தில் ஏற்கனவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், நம்ம போட்டு காட்டியிருக்கோம். என்ன போட்டு காட்டியிருக்கோம்? இது டாட் வவல், இது வந்து என்னது டேஷ் வவல், இது பிளேஸ் அப்படின்னு நம்ம போட்டு காட்டியிருக்கோம். இது லைட்டு டார்க், இது லைட்டு டார்க். இதில் என்னது 3 இது வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இதில் என்னது ஆ ஆ. இதெல்லாம் சவுண்டு, தமிழ் லெட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் இதை இங்கிலீஷில் சவுண்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏ ஏ, இ இ. இதில் ஊ, இதில் என்னது ஊ. இது வந்து என்னது உங்களுக்கு யூல ஆஸ் சவுண்டு, இது ஊ. என்ன இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியாமா? இப்போ பே. பேல என்ன வருது? ஏ. பே. பே இட்டு பெட்டு. ஏ. ஏ வந்து செகண்ட் பிளேஸில் என்னது? டாட் டாட். அப்போது செகண்ட் பிளேஸ்னால் என்னது? செகண்ட் பிளேஸ்னால் ஆன் த லைன், கூட தொடணும். பே. அடுத்து வந்து கண்டினியூஸாக போடணும். டு. பேல வந்து என்னது? செகண்ட் பிளேஸ் இது ஸ்பே டு. டு தான். அதில் வந்து வவல் வராது. பெட் இட் அப்படின்னு தான் வரும். சரியா? வாசிக்கும் போது நம்மளுக்கு அதுதான் வரும். அப்போ என்னது? பெட்டு. இப்படி தான் எழுதணும். இந்த லெசன் வந்து நான் இப்போ ரிவிஷன் தான் கொடுக்கேன். இது புரியல அப்படின்னா முந்தின கிளாஸ் டீட்டெயிலாக பாருங்கள். இப்போது சப்போஸ் வந்து என்னது பார்ட்டின்னு இருந்ததுன்னா என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னது? பா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் இருக்குது, அப்படியே பிரிக்கணும். பார்ட்டி. சொல்லி பாருங்கள், லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். பா இர் டி, பார்ட்டி. அப்போ என்னது நம்மளுக்கு? பாங்கிறது ஆ. பா ஆ. ஆ வந்து டார்க் டாட். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன் பா. கண்டினியூஸாக எழுதணும். அப்பா. இருளில் வந்து வவ்வல்ல இருன்னு தான் இருக்குது. டீயில் என்ன இருக்குது? ஈ இருக்குது. ஈ வந்து என்னது? தேர்ட் பிளேஸ். இதுக்கு தேர்ட் பிளேஸ் இதுதான் என்னது? பார்ட்டி. இந்த லெசன் புரியலை அப்படின்னா முந்தின இதை நல்லா பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே எக்ஸசைஸ் 6 வரை நம்ம செய்ய சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 2வது ஒரு ரூல் மட்டும் நம்ம இப்போ படிப்போம். சரியா? 2வது ரூல் என்னது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிக்கிற லெட்டர்ஸ் ஆனது இப்போ உங்களுக்கு நார்மலாக இப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே இது வந்து உங்களுக்கு லெட்டர் வந்து நீங்கள் பிரிக்கும் போது சில நேரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது கில்லுன்னு வச்சுக்கோங்களேன். கில். கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி நம்ம பிரிப்போம்? எப்போவுமே கி இல் கில் அப்படி தான் வாசிப்போம். கில் வந்து 2 எல் இருந்தாலும் நீங்கள் ஒரு எல் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. கில் அப்படின்லாம் வச்சு கில் அவ்வளோதான், ஒரு எல் தான் ப்ரொனவுன்ஸ். அப்போ கீயும் இல் அவ்வளோதான். கீழே என்ன வருது? ஈ. கீன்னு சொல்லி பாருங்க. ஈ வருதா? ஈ. ஈ வந்து என்னது? டாட். டாட்டு லைட் டாட், லைட் டாட். ஆனால் இது என்னது? தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? த்ரூ த லைனில் எழுதுவோம். அப்போது இதை வந்து நம்ம த்ரூ த லைனில் எழுதணும். சரியா? இதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துருக்கோம், இப்படி எழுதிடும். ஆனால் இதில் ஒரே ஒரு கரெக்ஷன். இதில் என்ன வருது அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் வருது. சரியா? ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு இப்படி இப்படி இருக்கும்ல, இதான் ஒரே இந்த ஸ்லீப்பிங் லைனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கதான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுனால இதில் வந்து எப்பவும் போல் நம்ம போட்டுருக்கலாம். இது த்ரூ த லைனில் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டால் தப்பு. ஆனால் இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால அடுத்த வர ஸ்ட்ரோக்கு தான். இதில் என்ன பிளேஸ் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்? தேர்ட் பிளேஸ்ன்னு. இப்போ அடுத்த வர ஸ்ட்ரோக்கு தான் தேர்ட் பிளேஸில் இருக்கும். தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ த லைனில் எல் இப்படி இருக்கும். அப்போ கே எப்படி எழுதுனா இப்படி இருக்கும்? கி இல் கில். இப்படி எழுதுனா தான் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரியா? இப்போது கேட்டுன்னு வச்சுக்கோங்க. கேட். கேல ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்போம்? கேட்டு இட் கேட். கேல ஆ வந்து லைட் டாட். லைட் டாட்டு நம்ம எல்லாம் முடிவு பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸு. ஃபஸ்ட்டு பிளேஸ் எப்படி எழுதுவோம்? அபோவ் த லைனில் எழுதிடுவோம். அப்போது அபோவ் த லைனு முடிவு ஆகிட்டு. இப்போ அபோவ் த லைனில் எழுத போகிறப்ப நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குன்னு தெரியுது. அப்போ எது வந்து அபோவ் த லைனில் இருக்கணும்? அடுத்த வர ஸ்ட்ரோக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ் அபோவ் த லைனில் இருக்கணும். அதாவது நீங்கள் கேட்டு இப்படி போட்டால் தப்பு, ஆன் த லைனில் இருந்தால் தப்பு. கேட்டு இதுவும் அபோவ் த லைனில் தான் இருக்கணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் வந்தால் அது பிளேஸை இண்டிகேட் பண்ணாது. ஃபஸ்ட்டு வர்ற ஸ்ட்ரோக், அடுத்த வர்ற ஸ்ட்ரோக்கு தான் பிளேஸை இண்டிகேட் பண்ணும். இப்போ இதே இதில் இன்னொன்று வந்து பாருங்கள். இப்போ வந்து கெட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கெட் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். கெட்டு. கெட்டில் வந்து என்னது? ஏ வருது. ஏன்னா என்னது? ஆன் த லைன். ஆன் த லைன் செகண்ட் பிளேஸ் ஆன் த லைன். அப்போது இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால எது தான் அந்த லைனில் வரணும்? டி தான் அந்த லைனில் வரணும். கே இட் கெட். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், குட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊ வருது. கூ. ஊ வந்து டார்க் டேஷ். தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ த லைனில் இருக்கணும். ஆனால் அது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால எது தான்? டி தான் த்ரூ த லைனில் இருக்கணும். அப்போ ஜி எப்படி எழுதணும்? கொஞ்சம் இறக்கி டி எப்படி எழுதணும்?
கு இட் குட். சரியா? இதில் இன்னொரு ரூல்லாம் அப்ளை ஆகும். இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியா? இதில் போட்டு குழப்பாதீங்க. இந்த வவல்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், நான் நடத்தி முடித்தாலுமே உங்களுக்கு அது வந்து எப்போ புரியும்னா, நீங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதுகிறப்ப தான் அந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரியும். எப்பவும் போல் எக்ஸசைஸில் ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, வேர்டு இருந்தாலும் சரி, மார்ஜினுக்கு இந்த சைடு வந்து வேர்டு எழுதிக்கோங்க. ஸ்ட்ரோக் இதில் 1 டைம் எழுதிக்கோங்க. 5 லைன் விட்டுக்கோங்க. இப்போ பேன் எழுதுனா 5 லைன் விட்டு பேடுன்னு எழுதணும். அப்போ ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? போட்டு வச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பே சாரி இது பா 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 அப்படின்னு எழுதலாம். பெய்டு 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 5 லைன் எழுதணும். இப்படி 5 லைன் எழுதும் போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் புரியும். இதுவரை உள்ளது வந்து எக்ஸசைஸ் 7 வரை நீங்கள் முடிச்சிருங்க. இதில் எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து இப்போது இங்கிலீஷ் இன்டரும் இங்கிலீஷ் சீனியரும் ஈவினிங் 6 to 7 வந்து லைவ் கிளாஸில் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் ஈவினிங் லைவில் வந்து கலந்துக்கோங்கம்மா. தேங்க்யூ ஆல்.